வெல்கம் டு ஸ்டடி பிரைன். உங்கள் ஸ்ரீனிவாசன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பேசிக் அக்கௌண்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கண்டினியூஷன்ஸ் இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரி என்னங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரி ஏபிசி டெக்ஸ். ஏபிசி டெக்ஸ் அப்படின்னாக்க ஏபிசி டெக்ஸ்ங்கிற கம்பெனியில் வந்து அவங்க வந்து ஒரு 5 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை மாடலாக எடுத்துட்டு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜேர்னல் என்ட்ரி வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல டெபிட் கிரெடிட் அந்த கான்செப்ட் நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அந்த 5 டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபார் ₹1 lakh ஃப்ரம் வாசன், குஜராத். இது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். செகண்ட், கேஷ் சேல்ஸ் ஃபார் ₹1,32,000 கிரெடிட் ஃபார் ₹75,000 டு ராம். இது ரெண்டாவது டிரான்சாக்ஷன். மூணாவது டிரான்சாக்ஷன் salary paid to staff for ₹12,000 by ICICI Bank check. Fourth transaction purchase of fruits and flowers for ₹500. Fifth transaction tea and snacks for ₹300. ஸோ இப்போ நம்ம என்ன இந்த ஜேர்னல் பார்க்க போனா, ஏபிசி டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் வந்து இந்த 5 டிரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரி பண்ண போறோம் சிம்பிளா அப்படின்னு தெரிஞ்சுங்க. எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நீங்களும் திங்க் பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்ம ஜேர்னல் வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபார் ₹1 lakh ஃப்ரம் வாசன், குஜராத். ஸோ குஜராத் வந்து ரொம்ப டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ். சூரத் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி சூரத்ல இருந்து ஏபிசி டெக்ஸ் வந்து 1 lakh வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன ஜேர்னல் பண்ண போறோம் அப்படின்னாக்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போறோம். ₹1 லட்சம் வந்து கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸை டெபிட் பண்ணிட்டு டு வாசன். வாசன் வந்து கிரெடிட் 1 lakh. வாசன் வந்து ஒரு பணம் கொடுக்கல, கிரெடிட்ல தான் வாங்கியிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க, கிரெடிட்ல வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் கேஷ் சேல்ஸ் ஃபார் ₹1,32,000 கிரெடிட் ஃபார் ₹75,000 டு ராம். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஏபிசி டெக்ஸ் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய மெட்டீரியல் வந்து என்ன பண்ணிருக்காரு, சேல்ஸ் பண்ணிருக்காரு. அப்ப என்ன ₹1,32,000 வந்து ஸோ வந்து கேஷை டெபிட் பண்றோம். கேஷா வந்து மெட்டீரியல் வித்திருக்காரு. ராம்க்கு வந்து கிரெடிட் என்ன பண்றாரு, ₹75,000. ஸோ ராம்கிட்ட வந்து சேல்ஸ் ₹75,000 பண்ணிருக்காரு. பட் அவர்கிட்ட வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணல. ஸோ வந்து கிரெடிட்ல வித்திருக்காரு. ஓகேவா, டு சேல்ஸ் ₹2,07,000. ஸோ கேஷ் சேல்ஸ் வந்து ₹1,32,000 சேல்ஸ் பண்ணிருக்காரு. ராம்க்கு ₹75,000 கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணிருக்காரு. டோட்டல் சேல்ஸ் வந்து ₹2,07,000. இப்போ உங்க மைண்ட்ல ஒன்று தோணிட்டு இருக்கோம், சார் பர்ச்சேஸ் வந்து 1 lakh தானே இருக்கு, சேல்ஸ் எப்படி வந்து ₹2,07,000 அப்படின்னு உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். எப்படி ஏதாவது திங்க் பண்ணி பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா, இது ரன்னிங் அக்கௌண்ட். ஆக்சுவலா வந்து இந்த கடை ஏபிசி டெக்ஸ்ங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்ரெடி இருக்கும். ஒரு 3 to 4 lakhs வந்து அவங்க ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. இது 5 என்ட்ரி வந்து ரன்னிங் டிரான்சாக்ஷன்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இந்த 1 lakh தானே பர்ச்சேஸ் இருக்கு, 132 + 75 ரெண்டு கூட ₹2,07,000. ₹1 லட்சம் பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் எப்படி ₹2,07,000 விற்பீங்க அப்படின்னு உங்க மைண்ட் தோணும். இது ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் அந்த கடையில மேபி இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அவரால் வந்து இந்த சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம இங்க கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கணும். கரெக்டா. நெக்ஸ்ட் salary paid to staff for ₹12,000 by ICICI Bank check. அதான் புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நீங்க சொன்ன ₹1 லட்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து ₹2,07,000 சேல்ஸ் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயிலா சொன்னேன். ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கிறதுனால தான் அவரால் இது பாசிபிள். ஓகே, இப்ப என்ன பண்ணிருக்காரு, மூணாவது என்ட்ரி என்ன பண்றோம், salary paid to staff. நல்லா புரிஞ்சுங்க. ₹12,000 ICICI Bank check. இது எப்படி என்ட்ரி போடுது, சேலரி என்ன பண்ணிக்காரு, கேஷ் இல்லாதனால என்ன பண்ணிக்காரு, அவருடைய ஒர்க்கருக்கு வந்து ₹12,000 செக் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன பண்ணணும், அப்படியே சேலரி வந்து டெபிட் பண்றோம் ₹12,000. ஸோ இவருடைய பேங்க் அக்கௌண்ட் ஐசிஐசிஐ பேங்க் வந்து நம்ம கிரெடிட் பண்றோம் ₹12,000 செக் கொடுத்ததுனால. ஸோ இவரோட ஃபண்ட் என்ன ஆகுது, ஐசிஐசிஐ பேங்கோட இவரோட பேங்க் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா சேலரி டெபிட் பண்ணி ஐசிஐசிஐ கிரெடிட் பண்ணும்போது உங்களோட ஐசிஐசிஐ பேங்கோட பேலன்ஸை பார்த்தீங்கன்னா ₹12,000 கம்மியாயிடும். அது லெஜர் போஸ்டிங் பண்ணும்போது சொல்றேன் அப்படின்னு.
நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஃபார் ₹500. இந்த சைடு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னாக்க பனானாஸ் அண்ட் ஃப்ளவர் பூ எதுக்காக வாங்குறா? ஃப்ரைடே பூஜா. எல்லா கடையும் ஷாப்ல நீங்க பாத்துருக்கீங்களா? மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஃப்ரைடே வந்து பூஜா பண்ணுவாங்க, பூஜா எக்ஸ்பென்சஸ் பூஜை போடுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது வந்து ஃப்ரூட்ஸ், பனானா அண்ட் ஃப்ளவர்ஸ், பழம் பூ வாங்கியிருக்காங்க ₹500. ஸோ அதை எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னா, உள்ள பூஜா எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணி பூஜா எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணி ₹500 பண்ணோம். டு கேஷ் அக்கௌண்ட் 500 கிரெடிட் பண்ணுங்க. சிம்பிள். அடுத்த டிரான்சாக்ஷன் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஃபார் ₹300. டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஃபார் $300 அப்படின்னாக்க மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ஸ்டாஃபுக்கு வந்து மார்னிங் 11 டீ சாப்பிடுவாங்க, ஒரு 4 ஈவினிங் எல்லாம் ஸ்நாக்ஸ், சமோசா, அது மாதிரி டீ, அது மாதிரி வந்து மேபி ஸ்டாஃப் வந்து கடையில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ட்ரி எப்படி பண்ணணும்னா, ஸ்டாஃப் வெல்ஃபேர், நல்லா புரிஞ்சுங்க, ஸ்டாஃப் வெல்ஃபேர் டெபிட் பண்ணிட்டு கேஷை கிரெடிட் பண்ணணும். ஏன் ஸ்டாஃப் வெல்ஃபேர் டெபிட் பண்ணணும்னா, ஸ்டாஃபுக்கு வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ், டீ அண்ட் ஸ்நாக்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ப்ரொப்ரேட்டர் ஏபிசி டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஓனர் வந்து அவர் சமோசாவும் டீ சாப்பிட்டா நம்ம வந்து எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணலாமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த டீ வந்து ஸ்டாஃபுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் டீ வாங்கினால நம்ம வந்து ஸ்டாஃப் டெபிட் பண்ணி கேஷை கிரெடிட் பண்றோம். இதே வந்து கம்பெனி ப்ரொப்ரேட்டர் அவரு வந்து இதே டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட பட்சமா இருந்தா அது மேபி நம்ம டிராயிங்ஸ் அக்கௌண்ட்ல கொண்டு போயிடலாம். அதான் ரொம்ப சேஃபஸ்ட். இன் ஃபியூச்சர்ல இப்ப நீங்க இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ற பட்சமா இருந்தா அந்த எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது பர்சனல் ஆக்சுவலா டிராயிங்ஸ் கொண்டு போயிடலாம். ஸோ பியூர்லி கம்பெனியோட ஸ்டாஃப் ஒர்க்கருக்கு நம்ம செலவு பண்ணினால ஸ்டாஃப் ஒர்க்கர் டெபிட் பண்ணி கேஷை நம்ம கிரெடிட் பண்றோம். இதான் சிம்பிள் ஜேர்னல் அது. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. ஜேர்னல் என்ட்ரி எப்படி ஒரு என்ன மாதிரி எதை டெபிட் பண்ணி எதை கிரெடிட் பண்ணுறது நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசெட்ஸ் இது எல்லாமே மோஸ்ட் ப்ராபபிலி டெபிட் என்ட்ரி வரும். நல்லா புரிஞ்சுங்க, எது டெபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி நீங்களும் இமேஜினேஷன் பண்ணி வருங்க. அப்பப்போ ஏதாவது ஒவ்வொரு என்ட்ரி என்ட்ரி போட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு போக பழக்கமாயிடும். எதை டெபிட் பண்ணலாம், எது கிரெடிட் பண்ணலாங்கிற மாதிரி. மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அசெட்ஸ் ரெண்டுமே வந்து 99.9% டெபிட் என்ட்ரி தான். பிரச்சனை ரெவன்யூ அண்ட் லியாபிலிட்டி அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் வரும். இது ஒரு காலகட்டத்தில் வந்து டிரான்சாக்சனை பொறுத்து மேபி மாறலாம். உதாரணம் இப்ப சொல்றேன். இப்ப வந்து சேலரி, இப்ப வந்து இங்க சேலரி இருக்கு ₹12,000. இப்ப இது ₹15,000 ₹12,000 சேலரி வந்து ₹15,000 கொடுத்தான்னு வச்சுக்கலாம். உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் 3,000 எக்ஸஸா கொடுத்தாங்க. அப்ப ரிவர்ஸ் ஜேர்னல் போடும்போது என்ன ஆகும்? இதே ரிவர்ஸ் போடும்போது என்ன ஆகும்? அப்படியே இந்த ஜேர்னல் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இப்ப சேலரி 3,000 டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகும்? கேஷோ பேங்கோ டெபிட் பண்ணி சேலரி நீங்க கிரெடிட் பண்ணுவீங்க. ஸோ சில சிச்சுவேஷன்ஸ் என்ன ஆகும்? டிரான்சாக்சன் ரிவர்ஸ் என்ட்ரி போடும்போது என்ன ஆகும்? அப்படியே உல்டாவா ஆகும். ஸோ இதாங்க சிம்பிளா என்னன்னா, இந்த ஜேர்னல் என்ட்ரி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் வந்து இது எப்படி லெட்ஜர் போஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.